அதிமுகவிலே இணைந்த மாவட்ட அமைப்பாளர்கள் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள், மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் தினம் தினம் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுலயும் குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் திமுகவில் இணைந்த பின்பு ஓபிஎஸ்ஐ நம்பி போன அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா தற்போது அதிமுகவின் தாய் கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் நீங்கள் தினம் தினம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்படித்தான் மாவட்ட அமைப்பாளர்கள் திடீரென அதிமுகவிலே இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட அமைப்பாளர்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் அண்ணன் திரு SSR சூரியநாராயணன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் மத்திய குழு உறுப்பினர் அண்ணன் திரு SSR மற்றும் சூரிய நாராயணன் ஆகிய இருவருமே தங்களுடைய ஆதரவாளர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவர் மட்டுமல்ல, இன்னும் நிறைய நபர்கள் அதிமுகவிலே தினம் தினம் இணைந்து கொண்டிருப்பதும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலே 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 கோடி தொண்டர்களை 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக கண்டிப்பாக நான் தேர்தலுக்கு முன்பாக மாற்றி விடுவேன் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்சமயம் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களிலே இன்னும் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும். ஏனென்றால் ஓபிஎஸ் தரப்பிற்கக்கூடிய நிறைய நபர்கள் அதிமுகவின் பின்னால் தினம் தினம் தாய் கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் என திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திமுகவிலே இணைய இருக்கிறார்கள். நான் திமுக இணைந்ததை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என ஓபிஎஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவுமே மதுரையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இணைப்பு விழா என்பது மதுரையிலே நடத்தப்பட இருக்கிறதா. ஓபிஎஸ் உடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் நடத்தாமல் மதுரையிலே நடத்தப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. தேனியில் இருக்கக்கூடிய அதிமுக பிளஸ் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த அனைவருமே தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவின் பின்னால் வந்திருப்பது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. மதுரை என்றால் கண்டிப்பாக திமுகவினரையே மறுபடியும் திமுகவோடு இணைய வைத்து விடலாம் என ஓபிஎஸ் கணக்குகளை போட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருந்தாலும் ஒரு புறத்திலே அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பது அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு வகையை தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.